பெண்களும் பல சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன்யா. ஏன் உலகத்தையே இந்தியா மேல கவனம் செலுத்த வச்ச பிடி உஷா, எவரெஸ்ட் சிகரத்தையே எட்டி பிடித்த முதல் பெண் பஜேந்திர பால், ஏன் மருத்துவத்துறையில் முதல் பட்டம் பெற்ற பெண்மணி முத்துலட்சுமி ரெட்டி, ஐயா இவங்க மட்டும்தான் பெண்களா ஐயா? ஐயா இவங்களுக்கு மட்டும்தான் மகளிர் தினம் கொண்டாடுறோமா? ஐயா சிகரத்தில் ஏறுவது கடினம் அல்ல, ஏறிய சிகரத்தில் நிற்பதுதாயா கடினம். மனுஷன் வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு நொடியையும் எவன் பயன்படுத்துறானோ அவனுக்கு எல்லா நாளுமே இனிய நாள் தானையா. ஐயா விதைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, படிப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, சாதனைகள் படைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, உதவி செய்வதற்கும் ஒரு காலம் உண்டு, உதவி பெறுவதற்கும் காலம் உண்டு. எவன் ஒருவன் தான் வாழ்க்கையில எல்லா செயலையும் திட்டமிட்டு செய்யறான் பாருங்க, அவனுக்கு எல்லா நாளும் இனிய நாள் தானே ஐயா. ஐயா எறும்புக்கு நம்மளை யாரோ மிதிச்சுடுவாங்களோன்னு ஒரு பிரச்சனை, குழந்தை பெற்றவங்களுக்கு அதை நல்லபடியாக வளர்க்கணுமேனு பிரச்சனை, நல்லா படித்தவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு பிரச்சனை, அப்படியே நல்ல வேலை கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடைக்கலையேன்னு பிரச்சனை. இந்த மாதிரி 5 அறிவாலும் பிரச்சனை இருக்கு, 6 அறிவாலும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் யான்னு சொல்லுங்க? இதோ எந்திரிக்கிறாரே முட்டாள்தனமா முன்னாடி இவர்னால கூட எனக்கு பிரச்சனையா பிரச்சனை. இந்த உலகத்திலேயே பிரச்சனையே இல்லாதவங்க 2 பேர் தான். யாரு? ஒருத்தர் செத்து போயிட்டாரு, இன்னொன்னு இன்னும் பிறக்கவே இல்லை. ஒரு எலி அதனுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுங்களா, அதுக்கு ஒரு ஆசை. இந்த உலகத்திலேயே நல்ல உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு மணமகன் தான் நம்ம எலி மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதுங்களா. இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எதுங்க? வானம். வானத்துக்கிட்ட போய் அந்த எலி கேட்டுதான், என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. வானம் திருப்பி கேட்டது, ஏன் என்னை நீ மணமகனா தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டப்போ, இந்த உலகத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தில் நீ தான் இருக்க, அதனால் என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சான். அதுக்கு வானம் சொல்லியிருக்க, ஐயா நான் வானமாக இருந்தாலும் என்னையே மூடி மறைக்கிற அளவுக்கு சக்தி படைச்சவன் மேகம், அந்த மேகத்தை தான் உன்னுடைய மகளுக்கு சரியான மணவாளனா இருப்பான், நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிச்சான். மேகம் உடனே சொன்னிச்சான், வானத்தையே மூடுற அளவுக்கு எனக்கு வல்லமை இருந்தாலும் என்னை ஒரே ஊதி வருண பகவான் காற்று என்னை களைச்சிருவான், என்னை விட சக்தி படைச்சவன் வருணன் தான், அதனால் நீ அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிச்சான். காற்று பகவான் சொல்லிட்ட போய் கேட்டப்போ, நான் என்ன விசையா ஊதுனாலும் ஒரு கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு சுவரை என்னால் அசைக்க கூட முடியல, அதனால் கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு சுவரை போய் உன்னுடைய மகளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு காற்று பகவான் சொன்னார். அதன் பிறகு ஒரு கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு கிட்ட அந்த எலி கேட்டுதான், நீ தான் உலகத்திலேயே வலிமையானவன், நீ என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அதுக்கு அந்த கட்டணம் சொன்னிச்சா, என்னதான் நான் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டு என்னை தோற்று வச்சிருந்தாலும் என்னையும் அடியில் நோண்டி குடஞ்சி போகிறது ஒரு எலிதான், அந்த எலியே உன்னுடைய மகளுக்கு மணமகனாக தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிச்சான். இதிலிருந்து என்ன தெரியுங்களா ஐயா அர்த்தம்? தன்னுடைய சக்தி தனக்கே தெரியாம வெளியில சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சக்தியை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் முட்டாள்கள் இல்லையா? அந்த முட்டாள்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன். ராக் பெல்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரரையா அவர் ஒரு நாள் விமானத்துல பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு இளைஞன் பக்கத்துல, சார் நீங்க தானே ராக் பெல்லர்? என்னங்க சார் உங்களை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன், 80-85 வயசாயிருச்சு, ஏங்க சார் இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராக் பெல்லர் சொன்னார், தம்பி போகிற விமானம் ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும்னு கேட்டார். அதுக்கு இவன் சொன்னான், என்னங்க சார் எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னா. அதே மாதிரி என் உழைப்பை நிறுத்தி விட்டால் என் உயிர் மூச்சு நின்று விடும்னு சொன்னாங்க பாருங்க. அவருக்கு இந்த நாள் மட்டும் இல்லையா, வாழ்க்கையில் எந்த நாளும் இனிய நாள் தான்யா. சார் என்னை வாழ்க்கையிலே முதல்ல முட்டாளாக்குனது யார் தெரியுங்களா? எங்கள் அப்பா தான். நான் 4-5 வயசு பையனாக இருக்கிறப்போ கடை வீதிக்கு கூட்டிகிட்டு போனாருங்க. லாலா கடை அல்வாவை பார்த்த உடனே, அப்பா அந்த அல்வா எனக்கு வாங்கி கொடுப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், வேண்டாம்டா அது காரம், உன்னால் தாங்க முடியாது, நான் உனக்கு கடல உருண்டை வாங்கி தரேன்டான்னு 10 பைசாவுக்கு ஒரு கடல உருண்டையை வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஒரு அநியாயம் பாருங்கள், அன்னைக்கு சாயங்காலமே அதே அல்வா 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கொடுக்குறாரு சார். யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு. அன்னைக்கு தான் சார் முதல்ல அப்பாவே என்னை முட்டாளாக்கினார் சார். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதி தானே எல்லாத்துக்கும் முட்டாள் தினம்னு சொல்கிறோம். நான் முட்டாளானது எந்த காலம் தெரியுங்களா? சொல்லுங்க. 6/7/1989 ஐயா. என்ன தெரியுங்களா? ஊரே கூடி கழுத்தில் வாழை போட்டு
கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரும் அச்சதை போட்டு என்னை முட்டாளாக்கின நாள் சார். எனக்கு கல்யாண நாள் சார். அது ஒன்று தெரியுமா, இந்த ஆடை கொண்டு போய் கெடா வெட்ட போடுறாங்கன்னா கூட அந்த ஆட்டு கூட கழுத்தில் மாலை போடுவாங்க. அதை கூட வெட்டுறதுக்கு முன்னாடி சார் கழுத்து துளுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் சார் வெட்டுவாங்க. என்ன அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை சார். அன்னைக்கு எங்கள் பாட்டி ஒரு அழகான ஒரு பழமொழி சொன்னாங்க சார், இந்த மாதிரி முட்டாளுக்கலாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. அது கழுதைங்களுக்கு தான் சார், உனக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லை சார், கழுதைங்களுக்கு தான் சார். சரி சார், பசங்க பாஸ் ஆகி அடுத்தடுத்த வகுப்பு போகணுன்றதுக்காக தொடர்ந்து ஃபெயில் ஆகி ஒரே வகுப்புல இருக்க தியாகி யார் தெரியுமா சார்? அதுதான் ஆசிரியர். ஐயா, எல்லா உறவுகளுமே எதிர்பார்ப்போட தான் இருக்கு. எப்படின்னா, இப்போ அம்மாவை எடுத்துக்கும். அம்மா எதுக்கு மகனுக்கு பாசத்தோட சோறு ஊட்டி படிக்க அனுப்புறா? பின்னாடி சம்பாரிச்சு சோறு போடுவான்ற எதிர்பார்ப்பு. இதுல எதிர்பார்ப்பு இருக்கா? சரி, இப்போ அப்பாவை எடுத்துக்கோ. அப்பா எதுக்கு மகளை படிக்க அனுப்புறா? வயதான கடைசி காலத்துல அவ வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலான்ற எதிர்பார்ப்பு. இதுலயும் எதிர்பார்ப்பு இருக்கா? ஆனா எதிர்பார்ப்பே இல்லாத ஒரே உறவு அது ஆசிரியர் உறவு தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக கொண்டாடுறாங்களே அந்த ஆசிரியர் தினம், அதுதான் எல்லா நாளோட இனிய நாள். ஐயா, மதுரையில ஜோசப்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு. அவருக்கு வாக்கிங் போற பழக்கம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குப்பை தொட்டியிலேருந்து ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. என்ன, அங்க ஒரு ஓடி போய் பார்த்தா ஒரு குழந்தை கதறிட்டு இருக்குது, அனாதையா கிடக்குது. அந்த குழந்தையோட கையும் காலையும் நாய் பிடிச்சு கொடுத்துட்டு இருக்கிற ஐயா. அந்த நாயை துரத்தி விட்டு அந்த குழந்தைய தன்னோட கையில் எடுத்தாரு. இதே மற்றவங்களாம் அந்த குழந்தைய ஒரு அனாதை ஆசிரமத்திலேயோ போலீஸ்காரங்கத்தையோ படிச்சிருப்பாரு. அவர் அப்படி பண்ணல. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் சிகிச்சை பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனார். நித்யகண்ட பூநாயசா குப்பை தொட்டியில இருந்த அந்த குழந்தைக்கு நித்யான்னு பேர் வச்சாரு. இப்ப அந்த பெண் எங்க இருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டுல கை நிறைய சம்பளத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதே இருந்த அந்த குழந்தைய தன்னோட பிள்ளையாட்டம் வளர்த்தவங்க தன்னோட வகுப்புல படிக்கிற 50-60 மாணவர்களை எப்படி பார்ப்பாங்க? அப்படி தாய்மை இல்லத்தோட சொல்லித்தராங்க பாருங்க ஆசிரியர். அந்த ஆசிரியர் தினம் தான் என் சிறந்தது. ஐயா, இந்த உலகத்துல பருவமழை தவறலாம், ஆனா ஒரு உழவன் தன்னுடைய கடமையிலிருந்து மட்டும் தவறதே கிடையாதுங்க. அவனுக்கு இல்லாத கஷ்டமா? எவ்வளோ கஷ்டங்கள். கடமை தவறானா இன்னைக்கு ஆசிரியர் பாருங்க, இருக்கிற சம்பளம் போதாதுன்னு சொல்லிட்டு கூடுதலா சம்பளம் கேட்டு போராட்டம் நடத்துறாங்க. 33 50 மாத்துங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க. எப்படியாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுக்குறாங்க மாணவர்கள். ஆனா இந்த உலகத்துக்கு சோறு போடக்கூடிய உழவன் தங்களுடைய தொழில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டத்தில் உட்கார்ந்தாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய இறப்பையும் காய்ந்து கல்லறைக்கு தான் ஐயா போகணும், கல்லறைக்கு தான் போகணும். ஐயா, இந்த எங்க வாதியாரெல்லாம் நான் 1வது படிக்கிறப்ப சொல்லுவார், பசங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை ப்ரே பண்ணிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. குரானை வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, புனித வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணபிரான் நமக்கு கொடுத்தானே கீதையை வாசிப்பவராக இருந்தாலும் சரி, சாப்பிடுவதற்கு ஒரு நிமிடம் முன்னால் அந்த உழவனை நினையுங்கள், அவன்தான் மனித கடவுள். வைரமுத்து சொன்னான், ஏர்படிக்கும் சாதிக்கு இதுவே தான் தலையெழுத்தா, விதி முடிஞ்ச ஆளுக்கு விவசாயம் எழுதியிருக்கா, காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு கெடுத்துருச்சு, ஐயோ பெருமாளே என்ன பண்ணுன்னு சொன்னான். இருக்கக்கூடிய எத்தனை நாட்களை விடவும் என் உழவன் கொண்டாடுகிறானே அவனுக்கு நான் மகுடம் சூட்டுகிறேனே, அந்த உழவர் தினமே இனியது இனியது. இவர் உழவர் தினத்தின் அருமையை பற்றி அற்புதமாக பேசினார். இந்த தருணத்திலே இந்த மேடையிலே கீர்த்தனா என்ற ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். வாங்க கீர்த்தனா, எத்தனை படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு படித்திருக்கிறார் இந்த கீர்த்தனா. இவருடைய தந்தை ஒரு காலத்திலே மரங்களில், பனை மரங்களில், தென்னை மரங்களில் மரமேறியாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு குடும்பம். அவர் ஊனமுட்டு விட்ட காரணத்தால் இவருடைய தந்தை இப்பொழுது மரமேறி பிழைக்க முடியவில்லை. உடனே இந்த பெண்ணின் தாய் அவர் மரமேறி தென்னை மரங்களில் ஏறி பனை மரங்களில் ஏறி குடும்பத்தை காப்பாற்றினார். அவருக்கு இருதயத்திலே பிரச்சனை, அவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே இந்த பெண் ஒரு விவசாய பெண்ணாக இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறார். பனை மரங்களில் ஏறுகிறார், தென்னை மரங்களில் ஏறுகிறார், தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார், விவசாய வேலை செய்கிறார். மரங்களில் ஏறி தன்னால் வாழ்க்கையில்
வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டுகிறார். நான் இப்போ மரம் ஏறுறேங்க சார், தென்னை மரம் பனை மரம் ரெண்டுமே ஏறுறேங்க சார். இந்த சீசன் தாங்க சார் எங்களுக்கு கரெக்டானது. நொங்கு வெட்டி எங்கள் அப்பாட்ட கொடுத்து விடுவேங்க சார். எங்கள் அப்பா நொங்கு வெட்டி எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து அந்த காசுலேங்க சார் என் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவாங்க சார். இப்போ நான் இந்த லீவ்லேங்க சார் எனக்கு உண்டான ஃபீஸை நான் சேர்த்து வச்சிட்டேங்க சார். இப்படியெல்லாம் உழைத்து தந்தையால் முடியவில்லை, தாயால் இயலவில்லை, ஆனால் தன்னால் முடியும் என்று இந்த பெண் உழைத்துக் கொண்டிருக்கிறார். பல புத்தகங்களில் மரம் ஏறி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவியை பற்றி வந்த கட்டுரைகள். அந்த அளவுக்கு இந்த பெண் இப்படி உழைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். இதை கண்ணுறக்கூடிய, இதை கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த பெண்ணுடைய. உனக்கு என்ன செய்யணும் சார்? விவசாயத்திலேயே நான் பிஹெச்டி பண்ணி விவசாயத்திலே புதுமையாக ஏதாவது நான் கண்டுபிடிக்கணுங்க சார். இந்த பொண்ணு சொன்னது விவசாயம் படித்து அவன் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு அலையக்கூடிய இந்த நாட்டில் விவசாயம் படித்து அதில் பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லுது இந்த பொண்ணு. ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை போல இந்த மண்ணின் மனத்தை பரப்பக்கூடிய நல்ல உள்ளங்களை மனதார வாழ்த்துகிறோம். இவர்களுக்கு நல்ல இதயங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன்.